ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 2025 ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக் மூவியா வெளியான மெட்டீரியலிஸ்ட் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியாயிருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். லூசி கடந்த காலத்துல ஒரு ஃபெயில்டு ஆக்ட்ரஸா இருந்திருப்பாங்க. இப்போ பிரசன்ட் டேல அடோர் அப்படிங்கிற கம்பெனில மேட்ச் மேக்கரா வேலை செய்யறாங்க. அதாவது தன்னுடைய கிளைண்ட்ஸ் தான் வரப்போற லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த ஸ்டாண்டர்ட்ஸை அவங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் உள்ள ஒரு நபரை இவங்க சூஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேருமே டேட் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் ஒத்து போச்சு அப்படின்னா அது மேரேஜ்ல முடியும். பட் சமீப காலமா அவங்களுடைய கிளைண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு மேல இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் உள்ள ஒரு நபர் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு இவங்களை ஃப்ரஸ்ட்ரேட் பண்றாங்க. அதாவது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெக்யர்மெண்ட் கொடுக்கும்போது அதுக்கான சரியான நபரை தேடுறதும் ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? அந்த மாதிரியான கிளைண்ட்ஸ் அதிகரிச்சுட்டு போற ஒரு சூழல் இருக்கு. இவங்க மேட்ச் மேக்கரா இருந்து நடத்துற 9வது மேரேஜ்ல ஹாரி அப்படிங்கிற இவங்களுடைய கிளைண்ட்ஸ் எதிர்பார்க்கிற எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ்லயும் ஃபிட் ஆகிற ஒரு நபரை இவங்க மீட் பண்றாங்க. அதே மேரேஜ்ல தன்னுடைய எக்ஸ் லவரான ஓஜி கேப்டன் அமெரிக்காவான கிறிஸ் இவான்ஸையும் ஒரு வெயிட்டரா எதிர்பாராத விதமா அங்க மீட் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே இவங்களோட லைஃப்ல மறுபடியும் ரெண்டு சாய்ஸஸா வந்து நிக்க இவங்க யாரை சூஸ் பண்ணாங்க, நம்ம லைஃப் பார்ட்னரா வரப்போறவங்களுக்கு எந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்றத சொன்ன ஒரு படம் தான் மெட்டீரியலிஸ்ட். படம் ஆரம்பிச்ச 2வது நிமிஷத்திலே பாத்தீங்கன்னா லூசிக்கும் இன்னொரு கிளைண்ட்டுக்கும் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும். அந்த கான்வர்சேஷன்ல இருக்கிற டைலாக்ஸும் பாடி லாங்குவேஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா லூசியோட கேரக்டர் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் அப்படின்றத நம்மளுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிடும். படம் முழுக்கவே பாத்தீங்கன்னா அவங்களோட கேரக்டர் நம்ம ஃபாலோ பண்ணாலே இந்த படம் புரிஞ்சிடும். இந்த படத்துல இருக்கிற ஒவ்வொரு காட்சியில இருக்கிற எல்லா டைலாக்ஸும் பாத்தீங்கன்னா செதுக்கி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அதனாலே பாத்தீங்கன்னா இந்த படம் பார்க்கறதே ஒரு மெஸ்மரைசிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தரும். ஒரு வெல் ரிட்டன் நாவல்டி வேல்யூ உள்ள ஒரு படத்தை பார்க்குறோம் அப்படின்ற ஒரு ஃபீலை இந்த படம் பார்த்து முடிச்சவனும் உங்களுக்கு தரும். இந்த மெட்டீரியலிஸ்டான ஒரு உலகத்துல ஒரு சொசைட்டிக்காக நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றோம் அப்படின்ற ஒரு கசப்பான உண்மையை இந்த படத்து மூலமா சொல்லியிருக்காங்க. நம்ம வேர் பண்ற எல்லா மெட்டீரியலிஸ்டான திங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரெண்ட்ல இருக்கு, இதுக்காக பண்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம வாங்குறோமே தவிர நம்மளுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைல் இருக்கும், அதை யாருமே ஃபாலோ பண்றது இல்ல. எல்லாருமே அந்த ட்ரெண்டை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோம் அப்படின்றத ரொம்ப நல்லாவே சொல்லியிருக்காங்க. இப்ப வீட்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ண வந்து ட்ரை பண்றாங்க அப்படின்றப்ப ஒரு புரோக்கர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த புரோக்கர் பாத்தீங்கன்னா உங்களை ஒரு மனுஷனா பார்க்காம ஒரு ப்ரொஃபைல தான் பார்ப்பாரு. உங்களோட ஹைட், சோஷியல் ஸ்கில்ஸ், சேலரி எல்லாத்தையும் வச்சு உங்களை ஒரு ஸ்லாப்ல வந்து வச்சுட்டு அந்த ஸ்லாப்ல யார் ஃபிட் ஆவாங்களோ அவங்கள மட்டும் தான் காமிப்பாங்க. நீங்க வந்து மேபி வந்து ஹையர் ஸ்லாப்ல இருக்கிற பர்சனுக்கும் வந்து பிடிச்ச ஒரு நபரா இருக்கலாம், பட் அவங்களுக்கு வந்து உங்களை வந்து மேட்ச் பண்ண மாட்டாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு டார்க் ட்ரூத்தையும் இந்த படத்து மூலமா சொல்லியிருக்காங்க. மேட்ச் மேக்கரா இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா மனுஷனா பார்க்காம அவங்கள ஒரு ப்ரொஃபைல தான் பாக்குறாங்க அப்படின்றத ரொம்ப நல்லாவே சொல்லியிருக்காங்க. ஈவன் லவ் அப்படின்ற விஷயத்தையே பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து சில பேராமீட்டர்லாம் வச்சு இதெல்லாம் வந்து டிக் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளிக் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வந்து இந்த மாதிரி தான் நம்மள பாக்குறாங்களா அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை உங்களுக்கு தரும். சோ லவ்வையோ ஒரு பேராமீட்டரா பாக்குற ஒரு பொண்ணுக்கு ரெண்டு பெர்ஃபெக்ட்லி ஃபிட் ஆகிற ஒரு பர்சன், பட் இவங்க ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸா இருக்கிறது ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் மட்டும் தான். சோ இவங்க ரெண்டு பேர்ல அவங்க யாரை சூஸ் பண்றாங்க அப்படின்றத இன்ட்ரெஸ்டிங்கா போர்ட்ரே பண்ணிருக்காங்க. இந்த படத்துல இருக்கிற டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒரு காட்சியில பாத்தீங்கன்னா அரேஞ்ச்டு மேரேஜ் அப்படின்றதே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஃபேமிலிக்குள்ள நடக்கிற ஒரு பிசினஸ் டீல் அப்படின்றத ரொம்ப நல்லாவே சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி எஃபெக்டிவ் அண்ட் டீப்பான டைலாக்ஸ் நிறையவே இந்த படத்துல இருக்கு. டகோட்டா ஜான்சன் ஒரு டாப் நாச் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. லூசி கேரக்டருக்கு இதுக்கு மேல யாருமே ஜஸ்டிஸ் பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அவங்களுடைய சாம் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த படத்தையே ஹோல்ட் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு சீக்வன்ஸ்ல ஒரு பிரைட் பாத்தீங்கன்னா வெட்டிங் டேல கன்ஃபியூஸ்டா இருப்பாங்க. அவங்களை வந்து கன்வின்ஸ் பண்ற அந்த சீக்வன்ஸ்ல இருக்கிற டைலாக்ஸும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லாவே இருக்கும். கிறிஸ் இவான்ஸ், பெட்ரோ பாஸ்கல் இவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. படம் முழுக்கவே ஒரு மைல்டான ஒரு அட்மாஸ்பியர் மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அதுவே பாத்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபீலை உங்களுக்கு தரும். ரெண்டு கப்பிள்ஸ் சண்டை போடுறாங்க அப்படின்னா அது காசு மட்டும் தான் காரணமா இருக்கும் அப்படின்றத ரொம்ப நல்லாவே சொல்லியிருப்பாங்க. குறிப்பா இந்த படத்துல ஒரு ஆனிவர்சரி சீக்வன்ஸ் இருக்கும். அதுல கார்ல இருந்து இறங்கிட்டு டகோட்டா ஜான்சன் பேசுற அந்த டைலாக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காவும் இன்னைக்கு தேதிக்கு வந்து எதுக்காக எல்லாரும் சண்டை போடுறாங்க அப்படின்றத ரொம்ப நல்லாவே சொல்லியிருப்பாங்க. ஒரு பெண் எப்பவுமே அவங்கள வேல்யூ பண்ற ஒரு ஆணோட தான் இருப்பாங்க அப்படின்றத ரொம்ப நல்லாவே இந்த படத்து மூலமா சொல்லிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி டாப் நாச்சா இருக்கும். பெட்ரோ பாஸ்கலுடைய பென்தோஸையும் கிறிஸ் இவான்ஸ் உடைய ஷேர்டு லோ பட்ஜெட் அபார்ட்மெண்ட்டையும் ரொம்ப நல்லாவே கம்பேர் பண்ணி விஷுவலா போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரியான காட்சிகள் நிறைய இந்த படத்துல இருக்கும். அது பார்க்க நல்லா இருந்துச்சு. இந்த படத்துலயும் சில நெகட்டிவ்ஸ்லாம் இருக்கு, பட் அது படத்துடைய ஃப்ளோ வந்து அஃபெக்ட் பண்ணல. சோ அதை பத்தி நம்ம பேச வேணாம். படத்துடைய பேசிங் பாத்தீங்கன்னா ஒரு பிரீசியான ஒரு பேஸ் தான் இருக்கும். நீங்க பரபரப்பா பார்க்க வேண்டிய ஒரு படமா இந்த படம் இருக்காது. ஒரு ரிலாக்ஸ்டான மூட்ல எந்த மாதிரி படமா இருந்தாலும் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைம்ல இந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைபை இந்த படம் தரும். 2025 வெளியான சிறந்த படங்கள்ல இந்த படமும் ஒன்று. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. படத்துல அடர் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. மெட்டீரியலிஸ்ட் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 7 out of 10.